பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. கிஃப்டா கொடுக்கறப்போ கிஃப்ட் பேக் பண்றதுதானே முறை. யாருக்கு யாருக்கு இவ்ளோ பெரிய gift? கெஸ் பண்ணுங்க. தெரியலையே. ஒருத்தர் என்ன ஹாஸ்பிட்டல்ல நல்லா பாத்துக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தான். இப்ப தெரிஞ்சுதா? தெரியலையே. இத்தனை க்ளூ கொடுத்துமா உங்களுக்கு தெரியல? நீங்க சரியான டியூப்லைட். இந்த கிஃப்ட் வேற யாருக்கும் இல்ல, கயலுக்கு தான். என்ன பிருத்வி, எதுக்கு கயலுக்கு இவ்ளோ பெரிய gift? கயல் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே சொல்ல முடியாது. என் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்கள நான் தப்பா வர நினைச்சிட்டேனே. அதனால என் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பெருசா பண்ணாதான் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி போகும். நான் பண்றது கரெக்டா நேத்ரா? ஆமா சார். தேங்க்யூ. பில் சோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே சார். போலாமா நேத்ரா? சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். மேடம், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்ப வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. என்னம்மா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? பர்ஸ வேற பறக்க விடுற. திரும்பி வந்த வரைக்கும் சந்தோஷப்படுங்க மாமா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு வேற எங்கேயாவது போயிடலாம் போல இருந்துச்சு. ஏம்மா என்ன ஆச்சு? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எப்படி மாமா பேசுறது? அந்த பிருத்வி இருக்கானே, இத்தனை நாளா அவனை லூசுன்னு தான் நினைச்சிருந்தேன். அவன் லூசு மட்டும் இல்ல, கட்டஞ்செடுத்த காட்டு மிராண்டிங்கிறத காட்டிட்டான். இங்கேதான் தெரியாதவன், யார்கிட்ட எப்படி பழகிறது இது எதுவுமே தெரியாதவன் மாமா. உருப்படவே மாட்டான். இந்த பணத்தோட சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டான். பாருங்க, நான் சொல்றது பலிக்குதா இல்லையான்னு பாருங்க. அவன் சவகாசமே வேணாம். நமக்கு இந்த பண நெருக்கடி மட்டும் இல்லனா இந்த நிமிஷமே அவனு வேண்டாம், அவன் பணமும் வேண்டான்னு மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவேன். என்னம்மா என்ன நடந்துச்சு? இப்பதானே பிருத்திவி ஜென்டில்மேன், இங்க இருந்து தெரிஞ்சவன், டீசெண்டா பழகுறான், பெரிய இடத்துக்கு வர போறான், அப்படி இப்படின்னு சொல்லி கூடவே கிளம்பி போன. சொன்ன சூடு ஆறதுக்குள்ள இவ்வளவு கேவலமா பேசுற? பேசாம என்ன பண்ண சொல்றீங்க மாமா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் மாமா அவனுக்கு? நகை கடைக்கு கூட்டிட்டு போனோம், டைமண்ட் செக்ஷனுக்கு போனோம், 2 நெக்லஸ் மாமா ஏன் கழுத்துல வச்சு அழகு பார்த்தான். அப்புறம் சரிதான், நம்ம அப்ரோச் வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆனா? என்ன ஆனா ஆவனா? அந்த கிளியோபாட்ரா கயலுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்குறான். டாலர்னு சொன்னா கூட முருகன் டாலரான்னு கேக்குறவாவ. அவளுக்கு போய் எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். அதுவும் ஏன் கழுத்துல வச்சு பார்த்துட்டு அவளுக்கு எடுக்கிறான்னா கொழுப்பு தானே. அறிவு கெட்டவனா இருக்கான் அவன். கயலுக்கு டைமண்ட் நெக்லஸா? 4 நாள் கூட பெருமாள் இல்லாத ஆளாச்சேமாவ.
அவளுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான நகை? பெரிய அழகு ராணி பாருங்க, அவ கெட்ட கேட்டுக்கு டைமண்ட் நெக்லஸ். அவ கழுத்துல 4 அவிச்ச முட்டைய கட்டி தொங்க விட்டா பளிச்சுன்னு தெரியும். டைமண்ட் நெக்லஸ் எப்படி மாமா தெரியும்? அத போடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? அதானே, நீ சொல்றது கரெக்ட்டுமா. இல்ல மாமா, அவ சரியான ஆளு மாமா. எப்படி பிராக்கெட் போட்டு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டா பாத்தீங்களா? அவ கையில ஏதோ தடிச்சிருந்துதான், அத பார்த்து சொன்னாளாம். உடனே டாக்டருங்க ஓடி வந்து இவர் உயிரை காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு கைமாறா டைமண்ட் நெக்லஸ் போடுறானாம். என்னால பொறுத்துக்கவே முடியல மாமா. இதுல பேச்சு வாக்குல என்ன வேற குத்தி காட்டுறான் மாமா. நான் அவளை பத்தி தப்பா சொன்னதால அவளை தப்பா நினைச்சிட்டானாம். அதனால இவருக்கு குற்ற உணர்ச்சி பொத்துக்குச்சான். அதுக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்து பரிகாரம் தேடுறாராம். இவருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு, பரிகாரம் செய்யறாரு. 2 பேரையும் நினைச்சாலே ஒரே அருவருப்பா இருக்கு மாமா. நேத்ரா, எங்களை அழிச்சு இன்னொன்னு உருவாக்கணும்னு நினைச்சீங்க, உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நல்லது செய்யற மாதிரி நடிச்சு கெட்டது பண்ணதானே வந்திருக்கீங்க. நானா? உங்களுக்குலாம் மத்தவங்க கூட பேசி பழகுனாதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா சரி சரி வாங்க சார், உள்ள வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்ன திட்ட நீங்க டயலாக்லாம் ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ சார், நான் உங்களை திட்டல, அது நம்ம படத்தோட டயலாக். அப்படியா? அப்பா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். சார் என்ன சார் இது சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்களே? ஏன், நான் உங்க வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். ஆனா நீங்க வரும்போது நான் இருக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் வந்த கேள். ஹே கயல், வாவ், அன்னைக்கு சும்மா அடிச்ச பெயிண்ட் அத பெயிண்டிங்காவே மாத்திட்டீங்களா? ஆமா சார். வாவ், நைஸ் கயல், நைஸ். தேங்க் யூ சார். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? அன்னைக்கு ஒன்னு செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா, ஆம்லெட் இட்லி மாதிரி கரண்டி ஏதோ ஒன்னு. கரண்டி ஆம்லெட். எஸ். சரி சார், நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க சார். என்ன கயல், கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சா? 2 minutes. கயல், உங்களுக்கு ஒரு மாடர்ன் கிச்சன் ரெடி பண்ண சொல்லட்டுமா? ஐயோ இதுவே எனக்கு அதிகம், அதெல்லாம் வேண்டாம் சார். உங்களோட இந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், குட். சார் ரெடி. பார்த்து ஓரமா எடுத்து சாப்பிடுங்க. ஓகே. செம்ம டேஸ்ட். எப்படிதான் லண்டன்ல தேம்ஸ் நதிக்கரையில ஒரு ஷாப் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் போடுற எக்ல இருந்து டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க. வெரி வெரி டேஸ்டி. இதுவும் அதே மாதிரி இருக்கு. சார் I'm serious. It's true. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கயல்? ஒரு படத்துல ஆஃப் பாயில் விரும்பி சாப்பிடுற மாதிரி நடிச்சேன். அதுல இருந்து சில பேரு என்ன ஆஃப் பாயில்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஷாப் ஓபனிங்ல கூட ஒருத்தர் அப்படிதான் கூப்பிட்டான்ல. இப்போ
அடிக்கடி கரண்டி ஆம்லெட் வேற சாப்பிடுறேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் பேரை கரண்டி ஆம்லெட்னு மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். கொடுங்க சிவ். ஓகே கயல், நான் கிளம்பட்டுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா வந்தான், ஆம்லெட் சாப்பிட்டான், கிளம்பிட்டான்னு பாக்குறீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். உங்க பெயிண்டிங்க பார்த்ததுல நான் அப்படியே மறந்தே போயிட்டேன். வாங்க. அது 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 வந்து உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார். அது எப்படி சொல்றதுன்னு உங்க கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. என்ன சார்? நதிங். உங்க கண்ணை கொஞ்சம் மூடுங்களேன் ப்ளீஸ். சார் என்ன சார் இது? சின்ன பசங்க விளையாடுற கண்ணாமூச்சி மாதிரி. கயல், விளையாட்டுக்கல, சீரியஸ். ஓ சரி, ஓகே. கண்ணை மூடுறேன், சொல்லுங்க. குட். கயல், ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களை தப்பா நினைச்சு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க எதையுமே பொருட்படுத்தாம என் மேல கேர் எடுத்து பாத்துக்கிட்டீங்க. வெரி சாரி கயல். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், உங்க நல்ல மனசை தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி கயல், ஐம் வெரி சாரி. சார் என்ன சார் ஏதேதோ பேசுறீங்க? நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல சார். அவ்வளவுதானா? கூல் ஆயிட்டீங்களா? ஓகே, கூல். சார் நீங்க நல்லபடியா குணமானதே எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க வேற எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேல். மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய தவிப்பு இப்ப இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். பாய். ஓகே சார். ஓ, டோட்டலா மறந்துட்ட பாத்தீங்களா? உங்களை கன்வின்ஸ் பண்ணணுமே நினைச்சிட்டு வந்ததுல இத மறந்துட்டேன். ஒன் செகண்ட். அந்த பக்கமா போன இத வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சார் இது? எதுக்கு? என்னவோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. தட்ஸ் ஆல். சார் எதுக்கு சார் இதெல்லாம்? உங்களை பத்தி தப்பா நினைச்சது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்க தான் இதை உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். சார் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இது வேண்டாம். நான் இதெல்லாம் போடவும் மாட்டேன். கயல், என்னது இது? வைர நெக்லஸ் போட மாட்டீங்களா? ஆமா சார், இப்படி ஒரு வைர நெக்லஸால என் லைஃப்ல நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால இனிமே வாழ்க்கையில நகைன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ப்ளீஸ் சார், சாரி. என்ன கயல் இது? என்ன சொல்றீங்க? இல்ல சார், நான் சம்பாதிச்சு அந்த பணத்துல தான் வாங்குவேன். முதல்ல என் அம்மாக்கு வாங்கி தரணும், அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு, அப்புறமா தான் எனக்கு. ஓகே, குட் குட் டிசிஷன். வேற என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சார் நீங்க வாங்கி கொடுத்து நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அதுக்கான நேரம் வரும்போது நானே கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, வெரி நைஸ், ஆல் இஸ் வெல். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்போ என்னோட அப்பாலஜிஸை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே, பாய் சார்.
என்னம்மா? ச்சே. மேடம் இந்தாங்க. ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு போ. சரிம்மா, போ எடுத்துட்டு போயிடு. திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தாலும் என்னால சகிச்சுக்கவே முடியல மாமா. கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் இப்படி புலம்புற? அவ சொன்னதாலதான் டாக்டருங்க ஓடி வந்து உசுர காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு பிருத்வி டைமண்ட் நெக்லஸ் கொடுக்க போறானா. ச்சே, நான் அந்த இடத்துல இருந்து பாத்திருந்தா கூட அதத்தான் மாமா சொல்லிருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ச்சே. கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு நீ எதுக்குமா அலட்டிக்கிற? அமைதியா இருக்க முடியாது மாமா. பிருத்வி அவளுக்கு அந்த நெக்லஸ கொடுத்துட்டானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ, நீ சொன்னா கேட்க மாட்டமா. ஹாய் நேத்ரா. How are you? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். கயல் வீட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? டைமண்ட் நெக்லஸ பார்த்ததும் சூப்பர்னு கையல் வாங்கிருப்பா. அதானே நடந்துச்சு? அதான் இல்ல. அப்புறம் கயல் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டேன். என்ன மாமா இது? அல்பமா ஆம்லெட்க்கு அலையறவனா இருக்கா? அவங்கள தப்பா நினைச்சதுக்காக கயல் கிட்ட சாரி கேட்டேன். நடந்ததெல்லாம் அவங்க பெருசாவே நினைக்கல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அது ஞாபகத்திலே இல்ல. அதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் எடுத்து கொடுக்கறேன், சர்ப்ரைஸ்ங்கற வேணாண்டாங்க. அப்படியா? ஏன் டைமண்ட் நெக்லஸ் வேணாம்னு சொல்லிட்டாளா? அப்போ வேற என்ன கேட்டா? என்னால நம்பவே முடியல பிருத்வி. உங்கள மாதிரி சாதாரண பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. பட் she is something different and great. நான் உங்களை சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு டைமண்ட் நெக்லஸ் வேணான்னு சொல்றாங்கன்னா அது அவங்களோட தனி குணம். something great really. சொல்ல வார்த்தையே வரல. ஓகே பிருத்வி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறமா பேசுறேன். ஓகே. நான் அந்த பிரமிப்புல இருந்து இன்னும் வெளியிலே வரல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஓகே ஓகே, பை. ஓகே நேத்ரா, I'll call you later. Sure. Bye bye. மாமா, சொல்லுமா. அவளை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். தட்டுக்கடைக்காரி மிகப்பெரிய ஆளு மாமா. டைமண்ட் நெக்லஸ் வேணான்னு சொல்லிருக்கா. வேற ஏதோ பெருசா கேட்க போறா மாமா. பெருசா கேட்க போறா. என்னம்மா நீ? இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரமாட்ட போல இருக்கு. விட்டு தள்ளுமா. அவ ஏதோ கேட்டா நமக்கு என்னமா? அப்படியெல்லாம் அவளை விட முடியாது மாமா. அப்படி விடத்தான் அவ பெருசா வளர்றா. என்ன கிளெவரா பிளான் போடுறா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிருத்திவிய பிராக்கெட் போட்டு அப்படியே இழுக்கிறா. ஏமாமா, டைமண்ட் நெக்லஸ் வேண்டான்னு சொல்லிட்டாலே, வேற பெருசா ஏதாவது இம்போர்ட்டட் கார் கேட்பாளோ? அப்படிலாம் இருக்காதுமா. இருக்கும் மாமா, கண்டிப்பா இருக்கும். டைமண்ட் நெக்லஸோட பெருசுன்னா கார் தானே. ஒருவேளை புது மாடல் கார் கேட்டு வாங்கிட்டா என்ன மாமா பண்றது? ஐயோ, ஒண்ணு பண்ணுங்க மாமா, உடனே ஒரு ஹை எண்ட் காரை புக் பண்ணுங்க. அவளை விட காஸ்ட்லி கார்ல நம்ம போனாதான் நமக்கு கௌரவம். இல்லனா நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி இருக்கும். என்னமா நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு காரை வேற வாங்குங்கற? இப்ப இருக்கிற பிரச்சனையில இருக்கிற கார் போகாம பாத்துக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, 2 மாசமா கார் டியூ கட்டல. இதோ கட்டுறேன் அதோ கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுல சமாளிச்சுக்கிட்டு வரேன். நீ என்னடான்னா புது கார் வாங்குன்னு சொல்ற. தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருமா. வா, வந்து சாப்பிடுமா. வாமா.
வணக்கம் தம்பி. குட் மார்னிங் பரமசிவம். கயல் மேடம் கால் பண்ணியிருந்தாங்க. ஆ? நீங்க தூங்குறீங்கன்னு சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா தம்பி. ஹலோ, குட் மார்னிங் கயல். குட் மார்னிங் சார். கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா சார். சாரி, நான் தூங்கிட்டேன். பரவாயில்ல. நைட்டு முழுக்க ஒரே கனவு. என் படத்தோட ப்ரிவியூ ஷோவை நம்ம 2 பேரும் துபாயில இருக்கிற என் ஃப்ரெண்டோட தியேட்டர்ல பாக்குறோம். விடிய காலைல தான் தூங்குனேன். நோ ப்ராப்ளம் சார். நேத்து என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல? ஆ, ஆமா கேட்டேன். நான் நல்லா யோசிச்சேன். அதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். இட்ஸ் மை ப்ளஷர். வெரி குட், வெரி குட். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க, என்ன வேணும்னு. அது சஸ்பென்ஸ். நேர்ல வாங்க சொல்றேன். வரேன். எங்க வரணும், எப்ப வரணும்? சார், ஒன்னும் அவசரம் இல்ல. இப்பதான் எந்திரிச்சிருக்கீங்க. ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகுங்க. ஒரு 10 மணிக்கு மேல வந்தா போதும். நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன். ஓகே, ஃபைன். நான் வந்துடுறேன். ஓகே, பாய்.